கீழே கீழே நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன். கை வச்சு பறிக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஒண்டர் போலின் vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே சமையல் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எறா கறி தான் பண்ண போகிறேன். எறா கறி வந்து எப்படி சூப்பராக பண்ணுறது, எறா வந்து நல்லா சாஃப்டாக வேகணும், ரப்பர் மாதிரி ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக வேகணும். எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். கடலை நெல்லை பண்ணாலும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டுத்தையும் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதோடு கூட சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி போல் வதங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த சாந்து நிறையா இருக்கும், குழம்புன்னு சொல்லுவோம்ல அது. 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, பூண்டை வந்து தட்டி போடணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். நான் ஒரு 10 பூண்டு பல்லை இந்த மாதிரி தட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 குட்டி தக்காளியை பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கிறேன். பெரிய தக்காளியாக போட்டால் ரொம்ப புளிப்பாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். சீக்கிரம் வதங்கிடும் இந்த மாதிரி பண்ணால். இதெல்லாம் நல்லா குழைய வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் பொடியெலாம் சேர்க்கலாம். இது வெறும் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம்ல, அதனால் 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்தா போதும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சாந்தாட்டம் வரணும். சீரகப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன். எறா வந்து கேஸ், அதனால் நம்ம பூண்டு சீரகம்லாம் நல்லா சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலாலாம் எண்ணெயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றும்பொழுது சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா போடும்பொழுது நல்லா இருக்காது. எறா வந்து 1/2 கிலோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இப்போ போட போகிறேன். எறா போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும் குழம்பு, அதனால் நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றினேன். எறா நல்லா அந்த நடுவில் இருக்க அந்த குடலெல்லாம் எடுத்துகிட்டு, ஓடெல்லாம் எடுத்துகிட்டு, தலையெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. எறா போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் இல்லை 8 நிமிஷம் போதும். அதுக்காட்டி அது வெந்துடும். ஏற்கனவே நம்ம கொதிக்கிற இதில் தான் போடுறோம் எறா, அதனால் எறா வந்து அந்த 5 to 7 நிமிஷம் போதும். அதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா என்னாகும்னா எறா வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும், நல்லா சுருண்டுடும். அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லதில்லை உடம்புக்கும். அதே சமயம் குக் பண்ணாமையும் சாப்பிடக்கூடாது. நல்லா குக் ஆகிருக்கணும். நீங்கள் எடுத்து உடைக்கும் பொழுது கரண்டியில் உடையணும். நறுக்குன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது. சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், 7 நிமிஷம் தான் ஆச்சு. இது கொஞ்சம் பெரிய எறாங்கிறதால நான் ஒரு 7 நிமிஷம் வச்சேன். இல்லாட்டி ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். சூப்பரான எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா காரசாரமாக சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் நம்ம ரச சாதம், தயிர் சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா அருமையான எறா தொக்கு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஹாப்பியாக இருப்பேன். பாலின் வந்து இன்றைக்கி இன்னும் குளிக்கலை. எங்கள் தோட்டத்தில் இருக்க கத்திரிக்காயெல்லாம் நான் பறிக்க போகிறேன்ட்டு வந்தா. சரி, அவளாக பறிக்கட்டும், அவளும் அந்த உணர்வோடு வளரட்டும். அதாவது நம்மளுக்கு செடியெலாம் இருக்கணும், அதை நல்லா பராமரிக்கணும். இது உங்கள் ஸ்கூலுக்கு வச்சுக்கோ. அது சூப்பரான கத்திரிக்காய் ஒரு 5 கிடச்சிச்சு. அதில் 1 சரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் இதெல்லாம் இப்படி நல்லா வளர்கிறதுக்கு என்ன கொடுக்குறேன்னா, காய்கறி கழிவுகளை அப்படியே ஒரு பக்கெட்டில் ஊற்றி வச்சுட்டு அதில் அந்த நம்ம அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணியும் ஊற்றி வச்சுருவேன். அது மூடி வச்சுட்டா ஒரு 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து
1/2 பக்கெட் அதுனா 1/2 பக்கெட் சாதா தண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா செடிகளுக்கும் கொடுப்பேன். அடிக்கடி மழை வர்றதால செடியோடைய தன்மை வந்து இழந்துரும், நிறைய தண்ணி பட்டு. ஆனால் நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி நல்லா சூப்பராக பூ பூக்கும், நிறைய மொட்டுக்கள் வைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பெட் ஸ்ப்ரெட் வாங்கினேன், ஃப்ளோரன்ஸ்ன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு, நல்லா பியூர் காட்டனு. இதனுடைய விலை ஒன்றுத்தோடைய விலை பார்த்திங்கன்னா 1999 ரூபா. இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அப்போ நம்மளுக்கு வந்து அது இல்லாமல் ஒன்றுத்தோடைய விலை எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா 1200 தான் போட்டிருந்தாங்க. அப்படி போடும்பொழுது ஒன்றுடைய விலை வந்து 600 ரூபா தான். ஒர்த்ஃபுல். 2 தலகாணி ஒரு டபுள் காட்டோடைய பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட் சூப்பராக இருந்துச்சு. ரெண்டுமே நல்ல ஒரு காம்பினேஷனில், ப்ளூ இன்னொன்று ஆரஞ்சு வித் ரெட்டு மாதிரி. இதில் வந்து ஒரு பெட் ஸ்ப்ரெட் இருக்கும், 2 தலகாணி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனுடைய அளவும் போட்டிருக்காங்க. ஸோ இது நல்லாயிருக்கு. இந்த கம்பெனி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குங்க. இது எல்லா கடைகளுமே இந்த பிராண்ட் இருக்குது. பட் இந்த பிராண்ட் வந்து நல்லா இருக்குன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. 600 ரூபாய்க்கு இவ்வளோ சீப்பாக சாஃப்டான ஒரு பெட் ஸ்ப்ரெட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆனால் எங்களது வந்து கிங் சைஸ் பெட்டு 10 தான் பார்க்கலாம். ஸோ சேட். இது வந்து எங்கள் பெட்டுக்கு வந்து பத்தாது, நாங்கள் செக் பண்ணிட்டேன். அதனால் அப்படியே எடுத்து வச்சிடலாம். பிரியன் பெட்டுக்கு உதவும் நினைக்கிறேன். ஸோ பத்தாது. பிரியனும் பாலினும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி யூனோ கார்டு விளையாண்டாங்க. யாரெல்லாம் உங்கள் வீட்டில் யூனோ கார்டு விளையாடுவீங்க, உங்களுக்கு பிடிக்குமான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இன்றைக்கி இருந்துப்பாங்க. நாளைக்கு ஸ்கூல் இல்லை. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. உங்கள் குழந்தைங்க என்னென்ன விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு வந்து யூனோ கார்டோலாம் விளையாட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் பசங்க வந்து அவங்களுக்கு ஆசைப்பட்டாங்கன்னா அது விளையாடுவாங்க. பல்லாங்குழி இதெல்லாம் கூட இருக்குது, செஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்போ வீட்டில் சும்மா போர் அடிக்குதும்பாங்கன்றதால நிறைய இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் வச்சுருக்கோம். அதில் இது ஒன்று. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதை எடுத்து விளையாட்டு. எப்பயுமே வந்து பிரியன் ஜெயிப்பான், பாலினை நல்லா ஏமாற்றிடுவான். இந்த ஒரு vlog-ஐ நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கார்டனிங் டிப்ஸு, பேரண்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து நிறைய டிப்ஸு, வெஜ் குக்கிங், நான்வெஜ் குக்கிங், அப்புறம் ட்ராவல் vlog, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ப்ளேலிஸ்ட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until bye from Wonder Pauline. Bye bye. Take care. Thank you for watching.